கர்நாடகா பொறுத்தவரை 205 டிஎம்சி தண்ணீர், அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் வெளியேற்றாச்சு, நமக்கு ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு, உச்சநீதிமன்றம் அவ்வளவும் சொல்லியும் கூட கர்நாடகா அசைந்து கொடுக்காமல், மத்திய அரசும் அசைந்து கொடுக்காமல் இருந்த சூழ்நிலையில 37 எம்பிக்கள் 28 நாட்களுக்கு மேல பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவர் செந்தில் கூட அன்னைக்கு எம்பியா இருந்தார். அன்னைக்கு தெரியும் அவருக்கு. ஏன் 10 மாசம் ஏன் அதை ஸ்தம்பிக்க வைக்கல? நீங்க அதற்குரிய நடவடிக்கை ஏன் நீங்க எடுக்கல? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? நாங்க கோர்ட்டுக்கு போனோம்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்ல. இது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை நிறுத்தி இருக்கணும்ல. சோ எந்த வகையிலையும் அது தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித ஒரு முயற்சி எடுக்காம மக்கள் கிளர்ச்சி ஆன உடனே இது போன்ற ஒரு இடமோ போலியான ஒரு பிம்பத்தை இவர் ஏற்படுத்தினா மக்கள் நம்ப தயாராக இல்லை.